தீபிகா, சிபிஐ அலுவலகத்திலே இரண்டாவது முறையாக தாவேகா தலைவர் விஜய் இன்று ஆஜராகியிருக்கிறார். தற்போது அவரிடம் விசாரணை தொடங்கி இருக்கிறது. விசாரணையில் 3 சிபிஐ அதிகாரிகள், டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி, 2 சப் இன்ஸ்பெக்டர் அந்தஸ்தில் உள்ள 2 பேர் என 3 முக்கிய அதிகாரிகள் தற்போது அவரிடம் குறுக்கு விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். இன்றைய தினம் விஜயிடம் குறுக்கு விசாரணை நடத்திருக்கிறார். அதாவது கடந்த முறை 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அந்த 7 மணி நேரத்தில் விஜய் அளித்த பதில்கள், அதே போன்று மற்ற தாவேகா நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் அளித்த வாக்குமூலங்கள் அடிப்படையிலும் விஜயிடம் குறுக்கு கேள்வியை கேட்க இருக்கிறார்கள். மேலும் சில சாட்சிகள், இந்த வழக்கிலே ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்த சில சாட்சிகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களும் விஜயுடன் வைத்து விசாரிக்கப்பட இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கூறிய கருத்துக்களுக்கு ஏற்ப விஜயின் பதில் இருக்கிறதா, விஜய் சொல்வதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் என்ன மாற்றம் இருக்கிறது, எது உண்மை எது பொய் என்பதை கண்டறிவதற்காக இன்று விஜயிடம் இறுதிக்கட்ட விசாரணை நடத்த சிபிஐ முடிவு செய்து தற்போது விசாரணை பரபரப்பாக தொடங்கி இருக்கிறது. சிபிஐயின் விசாரணை அறைகள் மற்றும் 7 அறைகள் இருக்கின்றன அந்த அலுவலகத்திலே. இந்த வழக்கு தொடர்பாக அதிலே ஒரு முக்கியமான அறையிலே சிபிஐ விசாரணை தற்போது தொடங்கி 3 அதிகாரிகள் தற்போது விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜயின் வழக்கறிஞர்களும் கூட இருக்கிறார்கள், அவர்களும் அருகில் இருக்கிறார்கள். விஜயிடம் கேள்விகள் கேட்க, ஏற்கனவே கேட்ட கேள்விகளுக்கு இது அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்களே, நீங்கள் ஏன் இப்படி சொன்னீர்கள், இதற்கு எத்தனை மணிக்கு நீங்கள் சென்றீர்கள், ஏன் காலதாமதம் போன்ற பல்வேறு குறுக்கு கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக விஜய் அன்று தாமதமாக சென்றது ஏன், தாமதமாக செல்லக்கூடிய யாராவது சொன்னார்களா, அல்லது காவல்துறை அறிவுறுத்திய காவல்துறை வாகனத்தை அந்த குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்த வேண்டாம், கூட்டம் அதிகமாக இருக்கிறது, முன்கூட்டியே நிறுத்தலாம் என கூறியும் ஆதவர்ஜுனாவிடம் கூறியதாக கூறப்படுகிறது. எனவே ஆதவர்ஜுனா அந்த கருத்தை உங்களிடம் கூறினாரா, அல்லது ஆதவர்ஜுனா கூறியும் நீங்கள் கேட்காமல் சென்றீர்களா போன்ற பல்வேறு குறுக்கு கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. அதற்காக விஜயும் தயாராக சென்றிருக்கிறார். நேற்று இரவு விஜய் சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து என்ன கேள்விகள் கேட்டால் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்து விட்டுதான் இன்று சென்றிருக்கிறார். விஜயிடம் இன்று சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. 2 மணி வரை விசாரணை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 அல்லது 3 மணி வரை விசாரணை செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பின் விஜயிடம் விசாரணை இருக்காது என்றும், இன்றுடன் விஜயுடன் விசாரணை முடிவடைந்துவிடும் என்றும் தெரிகிறது. விஜய் ஒரு சாட்சியாகத்தான், அதாவது அவர் அந்த முக்கிய விருந்தினராக இருந்ததால் அவரிடம் என்ன நடந்தது என்பது குறித்த கேள்விகளாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விஜயை பொறுத்தமட்டிலே இன்றைய விசாரணையின் போது ஒரு முக்கிய விடயத்தை அவர் ஒரு குறையாக குற்றம் சாட்ட இருக்கிறாராம். அதாவது அரசு நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்ட இருக்கிறார். அதாவது கூட்டம் கூடிய பிறகும் உரிய நடவடிக்கைகள் எடுக்காதது ஏன் அரசு துறை, அதே போன்று பிரேத பரிசோதனையை அவசரமாக செய்தது ஏன், அது போன்று உறவினர்களிடம் மிரட்டி பிரேத பரிசோதனைக்கு ஒப்புக்கொண்டு உடனடியாக செய்யும்படி அவர்கள் வலியுறுத்தியதாக கூறியது ஏன் பல கேள்விகளை விஜயும் தற்போது சிபிஐயிடம் ஒரு புகார் மனுவாக கொடுக்க இருக்கிறாராம். அந்த புகார் மனுவையும் சிபிஐ எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலை இன்று விஜயிடம் கேட்கப்படும் கேள்விகள் என்பது கடந்த முறை கேட்டது போல இருக்காது. இந்த முறை குறுக்கு விசாரணை கேள்விகளாக, ஏன் என்று அந்த உடனடியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற வகையிலே இன்று கேள்விகள் கேட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 மணி நேரம் விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனவே விஜய் என்ன சொல்ல போகிறார், அவருடைய விசாரணையின் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான் கூற வேண்டும். ஏற்கனவே கூறியது போல 3 அதிகாரிகள் விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதும், இந்த விசாரணை தற்போது தொடங்கிவிட்டதாகவும் கூறுகிறார்கள். எனவே தற்போது அங்குள்ள நமது செய்தியாளர் சிறப்பு செய்தியாக கொடுத்த தகவலின் அடிப்படையில் விஜயிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது சிபிஐ. எனவே மதிய உணவு இடைவேளைக்கு பிறகும் அந்த விசாரணை தொடர வாய்ப்பு இருக்கிறது. 3 மணி வரை இந்த விசாரணை நடைபெறும் என்றும், டெல்லி 5 நட்சத்திர ஹோட்டலிருந்து விஜய் பின்பக்க வழியாக திடீரென கிளம்பி வந்திருக்கிறார். எனவே செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்பதாக ஒரு பக்கம் நின்றிருக்க, அவர்கள் மறுபுறத்தில் சென்று விட்டார். தற்போது சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ளே இருந்து சென்று விட்டார். எனவே விசாரணை முடிந்து அவர் வெளியே வரும்போதுதான் என்ன நடக்கிறது தெரிய வரும். இன்று விஜயிடம் விஐபிக்கள் யாரும் வரவில்லை, உள்ளே செல்லவில்லை என்று தெரிகிறது. தாவேகா நிர்வாகிகளும் அந்த மாதிரி தெரியவில்லை, விஜய் மட்டும்தான் உள்ளே சென்றிருக்கிறார். எனவே விசாரணை முடிந்த பிறகு அவர் வெளியே வரும்பொழுதுதான் என்ன நடந்தது, எப்படி என்னென்ன கேள்வி கேட்டார்கள், விஜய் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார், 2வது முறையாக சென்ற பிறகு அந்த குறுக்கு விசாரணை விஜய் என்ன தெரிவித்தார், விஜய் அந்த புகார் பட்டியலில் என்னென்ன யாரையெல்லாம் குற்றம் சாட்டியிருக்கா என்பதையெல்லாம் வெளியே வந்த பிறகுதான் தெரியும். ஆனால் தற்போதைக்கு விஜயினுடைய அந்த விசாரணை என்பது ஒரு பரபரப்பாக தகவலாக தற்போது டெல்லி வட்டாரத்திலே பேசப்படுகிறது. என்றால் விஜய் இன்று ஏதோ பெரிய புகார் பட்டியல் ஒன்று தரப்போவதாகவும், அந்த புகார் பட்டியலில் பலர் மீது ஆதாரப்பூர்வமாக வீடியோ ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டை வைக்க இருப்பதாகவும் தகவல்கள் பரவுகின்றன.
எனவே விஜய் அந்த விசாரணை முடித்து வெளியே வந்த பிறகுதான் என்ன நடந்தது, அடுத்த கட்டமாக இது என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தீபிகா.